இப்போ வந்து சார் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னாலே எவ்வளோ கம்மியாக தரீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அதில் வந்து மக்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது சம்பந்தமான ஒரு சின்ன டிப்ஸை மக்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா இது சின்ன டிப்ஸா சொல்ற மாதிரியான விஷயம் இல்லை, நம்ம நீண்ட விளக்கமா சொல்ல வேண்டிய விஷயம். நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலே முதல்ல எல்லா மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளவு கம்மியா தருவீங்க, எதுல குறைவா இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட காமனா இருக்கிறது தான். நம்ம எந்த பொருள் வாங்க போனாலும் எங்க கம்மியா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதே நேரத்துல அதுல எந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படிங்கிறதையும் முக்கியமா பார்க்கணும். இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு காகிதம் மட்டும் இல்ல, அது ஒரு வருஷத்துக்கு உங்க வண்டிக்கான ஒரு பாதுகாப்பு. அப்படி அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எந்த கம்பெனி கம்மியா தராங்க அப்படிங்கிறத பார்த்தாலும், அதாவது அந்த வண்டியோட ஓனருக்கான கவரேஜ், அல்லது நீங்க வர்த்தக வாகனங்கள், கார் போன்ற வாகனங்கள் ஓட்டுறீங்கன்னா உங்க டிரைவருக்கான கவரேஜ், அது மாதிரி பயணிகள் வாகனமா இருக்கு அப்படின்னா அதுல போற அந்த பயணிகளுக்கான கவரேஜ், அதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த பாலிசியில குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் கவனிச்சு எடுக்கணும். கம்மியா தான் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில கவரேஜஸ் இல்லாம நீங்க பாலிசி எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில மிகுந்த பாதிப்பு ஏற்படக்கூடும். அதனால கம்மியா பாலிசி எடுங்க, அதே நேரத்துல கவனமா பாலிசி எடுங்க. இன்னும் நிறைய டிப்ஸுகளை வந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்ப்போம்.